தமிழ்ல இருந்து தான் கன்னடம் உருவாச்சுன்னு கமல்ஹாசன் சொன்னதுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்கு? கன்னடம் தமிழ்ல இருந்து உருவாகல, புரோட்டோ திராவிடியன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு மத்த மொழி சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற புரோட்டோ திராவிடியன் அப்படிங்கிற லாங்குவேஜுக்கு பாத்தீங்கன்னா எழுத்து வடிவம் சொல்லிட்டு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மொழி எந்த பகுதியில பேசப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் கிடையாது. எழுத்து வடிவமே இல்லாத ஒரு மொழி வந்து எப்படி இத்தனை லாங்குவேஜ் உருவாகி இருக்கும்? ஆனா நம்ம தமிழுக்கு பாத்தீங்கன்னா பண்டைய எழுத்து வடிவம், அதாவது பாத்தீங்கன்னா சைன் லெட்டர்ஸ் வந்து அப்பயே இருந்திருக்கு. ஆனா கன்னடம், தெலுங்கு, மலையாளத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் லெட்டர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழியோட ஆதிக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா மத்த அந்த 3 லாங்குவேஜ்லயுமே தீயமாவே இருக்கு. உதாரணத்துக்கு வீடுக்கு கன்னடத்துல மண்ணே, தெலுங்குல இல்லு, மலையாளத்துல வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதே நம்ம தமிழ்ல மனை இல் வீடுன்னு சொல்லிட்டு இந்த 3 சொற்களுமே தமிழ்ல நம்ம பயன்படுத்துவோம். இது மாதிரியான பல தமிழ் வார்த்தைகள் மத்த மொழியில பேசுறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி சமஸ்கிருதத்தோட தாக்கமும் அந்த மத்த 3 மொழிகள் அதிகமாவே இருக்கு. உதாரணத்துக்கு வரவேற்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கன்னடம்ல நமஸ்காரா, தெலுங்குல நமஸ்காரம், மலையாளத்திலேயே நமஸ்காரம், தமிழ்ல வணக்கம். இந்த மாதிரி மத்த மொழியோட தாக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்ல சுத்தமா இல்லவே இல்லை. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.